அது சரியா உத்தரகாண்ட் மாநிலத்தில் ஹரித்வார் அப்படின்ற மாவட்டத்தில் ஜமால்பூர் கலா அப்படின்ற கிராமத்தை சேர்ந்தவங்க தான் ஷானூர் ஜஹான் அப்படின்ற 24 வயது நேர்ந்த இந்த பெண்மணி. இந்த ஷானூர் அப்படின்றவங்க அந்த மாநிலத்துடைய தலைநகரமான டேராடூன்ல உள்ள பட்டேல் நகர் அப்படின்ற இடத்துல ஒரு பியூட்டி பார்லர்ல 4-5 வருஷமா வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதே சமயம் அவங்க ஒரு வாடகை வீட்டில் தங்கி தான் இந்த வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இவங்களுடைய அப்பா அம்மா ஹரித்வாரில் இருக்கிற அவங்களுடைய சொந்த கிராமத்தில் தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. தன்னுடைய அப்பா அம்மாவுடைய கஷ்டத்தை குறைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பியூட்டி பார்லரில் வந்து ரொம்ப நாட்களாக வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதே சமயம் இந்த பெண் எல்லாருக்கிட்டையுமே சகஜமாகவும் சந்தோஷமாகவும் பேசக்கூடிய ஒரு பெண். இந்த பெண்ணுக்கு ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்டுனா அவங்களுடைய அம்மா தான். இதனால் தினமுமே கால் பண்ணி என்ன நடக்குது ஏது நடக்குது அப்படின்ற விஷயத்த சொல்லுவாங்க. அதே சமயம் மாதம் ஆனால் கரெக்டாக தன்னுடைய சம்பளத்தை தன்னுடைய அப்பா அம்மாவுக்கு அனுப்பிடுவாங்க. தனக்கு பிடித்த வேலை அப்படிங்கிறதுனால எந்தவித சிரமமே இல்லாமல் நல்லா தான் இவங்களுடைய வாழ்க்கை நகர்ந்துக்கிட்டே போகுது. ஆனால் சரியாக டிசம்பர் 25, 2023 வாக்கில் தன்னுடைய அம்மா கிட்ட கடைசியாக பேசிட்டு காலை கட் பண்ணி இருந்திருக்காங்க. அதன் பிறகு ஷானூர் கிட்ட இருந்து எந்த ஒரு காலுமே அந்த அப்பா அம்மாவுக்கு போகவே இல்லை. சரி, அதாவது வேலையில் பிஸியாக இருப்பா அப்படின்னு நினச்சி அடுத்த நாள் கால் பண்ணலைன்னா கூட அவங்க எதுவுமே பெருசாக எடுத்துக்காமலே இருக்காங்க. ஆனால் ஒரு நாள் கால் பண்ணாமல் இருந்துட்டு அடுத்த நாள் கால் பண்ணி பார்க்கும்போது தன்னுடைய மகளுடைய ஃபோன் சுவிட்ச் ஆஃப்னு வருது. ஏன் சுவிட்ச் ஆஃப்னு வருது, எங்கேயாவது போயிருந்தா கூட நம்மக்கிட்ட சொல்லுவாளே என்னாச்சோ ஏதாச்சோ அப்படின்னு சில பயம் அவங்களுடைய மனதுக்குள்ளே எழ ஆரம்பிக்குது. ஆனாலுமே ஏதாவது பெரிய ஆர்டர் வந்துச்சுன்னா ரொம்ப பிஸியாக இருப்பா அப்படின்னு நினச்சி அவங்களும் பெருசாக அதை எடுத்துக்காமலே இருக்காங்க. ஆனால் நாட்கள் நகர நகர இந்த பெண்ணை பற்றின எந்த ஒரு டீட்டெயிலுமே அந்த அப்பா அம்மாவுக்கு தெரியாமலே போகுது. கால் பண்ணால் கூட மொபைல் சுவிட்ச் ஆஃப்னு தான் வருது. இதனால் ஷானூருடைய அம்மா அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட அவங்களுடைய சொந்தக்காரங்க கிட்டலாம் விசாரிக்கிறாங்க. ஆனால் ஷானூரை பற்றின எந்த ஒரு தகவலுமே யாருக்குமே தெரியவே இல்லை. இதனால் ஷானூருடைய அப்பா அம்மா என்ன பண்ணுறாங்கன்னா தன்னுடைய சொந்தக்காரங்களை அழைத்து கொண்டு இந்த பெண் தங்கியிருக்கிற வீட்டுக்கு வந்து பார்த்துருந்துருக்காங்க. அப்போது அந்த வீடு பூட்டினபடி இருந்திருக்கு. இதனால் அந்த ஹவுஸ் ஓனர்கிட்ட கேட்கும்போது நான் டிசம்பர் 26 தான் அவங்கள பார்த்தேன், அதன் பிறகு அவங்கள நான் பார்க்கவே இல்லை அப்படின்னு தான் சொல்கிறாங்க. அதன் பிறகு அந்த அப்பா அம்மா அந்த பெண் வேலை பார்க்கக்கூடிய இடத்துக்கு போயிட்டு எங்கே என்னுடைய மகள் அப்படின்னு சொல்லி கேட்டபோது டிசம்பர் 26 இருந்து அவங்க வேலைக்கு வரவே இல்லை. சரி, வேலை பிடிக்காம வெளியில் எங்கேயோ போயிட்டாங்க போல் அப்படின்னு நினச்சி நாங்களும் அதை பெருசாக எடுத்துக்கல, கால் பண்ணாலும் சுவிட்ச் ஆஃப்னு தான் வருது அப்படின்னு வேலை பார்க்குற இடத்துல இருந்தும் இதே பதிலை தான் சொல்கிறாங்க. அவங்களால முடிஞ்ச அளவுக்கு பல இடங்களில் தேடுறாங்க. ஆனால் எங்கே தேடியுமே ஷானூரை பற்றின எந்த ஒரு தடயமுமே தெரியல. இப்படியே கிட்டத்தட்ட 1 மாதம் வரைக்கும் போயிருக்கு. அப்போ கூட அந்த பெண்ணை பற்றின எந்த ஒரு தகவலுமே தெரியாததுனால வேறு வழியே இல்லாமல் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகலாம் அப்படின்ற ஒரு முடிவுக்கு இந்த அப்பா அம்மா வராங்க. அன்னைக்கு ஷானூர் அப்படி எங்கே தான் போனாங்க, என்ன தான் ஆனாங்க, ஷானூரை போலீஸ் அதிகாரிகள் கண்டுபிடிச்சாங்களா இல்லையா, எதனால் இந்த ஷானூருடைய மொபைல் சுவிட்ச் ஆஃப் செய்யப்பட்டுச்சு? கடந்த வருடம் உத்தரகாண்ட் மாநிலத்தை உலுக்கிய ஒரு கொடூரமான ஒரு பயங்கரமான சம்பவத்தை பற்றி தான் இன்னைக்கான வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை எந்த இடத்துலையுமே ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ந்து பார்த்துக்கிட்டே வாங்க. நான் உங்கள் பாபுசங்கர் அண்ட் வெல்கம் டு பாபுசங்கர் ஃபைல்ஸ். நம்ம சேனலில் வர வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வீடியோவுக்கு லைக் பண்ணி 5க்கு எவ்வளோ ஸ்டார் கொடுப்பீங்க அப்படிங்கிறதையும் கமெண்ட் பாக்ஸில் சொல்லிட்டு போங்க. அதே சமயம் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் யாராவது பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது சரியா ஜனவரி 27, அதாவது இந்த ஷானூர் காணாமல் போய் 1 மாதம் கழித்து ஜமால்பூர் கலா அப்படின்ற அவங்க சொந்த கிராமத்தில் இருக்கிற போலீஸ் ஸ்டேஷனில் போயிட்டு அந்த பெண்ணுடைய அப்பா அம்மா ஒரு கம்ப்ளைண்ட் ஒன்று கொடுக்குறாங்க. அப்போது அந்த போலீஸ் ஸ்டேஷனில் இருந்த அதிகாரிகள் என்ன சொல்கிறாங்கன்னா, உங்கள் பொண்ணு வேலை பார்த்துக்கிட்டு இருந்தது டேராடூன் அப்படின்ற ஒரு நகரம், இந்த நகரில் உள்ள போலீஸ் ஸ்டேஷனில் போயிட்டு கம்ப்ளைண்ட் கொடுங்க, இது எங்களுடைய லிமிட்டில் வராது அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதனால் ஷானூருடைய அப்பா அம்மா தன்னுடைய சொந்தக்காரங்களை அழைத்து கொண்டு 2 நாட்கள் கழித்து சரியாக ஜனவரி 29 டேராடூனில் இருக்கிற போலீஸ் ஸ்டேஷனில் போயிட்டு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. என்னுடைய மகள் இதே மாதிரி வேலை பார்த்துக்கிட்டு இருந்தால் தினமுமே கால் பண்ணுவா, அவகிட்ட ஒரு ஸ்கூட்டி இருக்குது, வாடகை வீடும் பூட்டி இருக்குது, அவளுடைய ஸ்கூட்டியும் காணும், எங்கே போனால் என்ன ஆனானே எங்களுக்கு தெரியல, அவங்கள கண்டுபிடிச்சி கொடுங்க அப்படின்ற ஒரு தகவலை போலீஸ் அதிகாரிகள் கிட்ட கொடுத்து ஒரு கம்ப்ளைண்ட்டையும் கொடுக்குறாங்க.
உடனடியாக போலீஸ் ஆஃபீஸர் ஷானூரை பற்றின சில டீட்டெயில்ஸ்லாம் கேட்குறாங்க. உங்கள் பொண்ணு என்ன வேலை பார்க்குறாங்க, எந்த இடத்துல வேலை பார்க்குறாங்க, என்ன வேலை பார்க்குறாங்க, உங்கள் பொண்ணுடைய ஃப்ரெண்ட்ஸ்லாம் யார், கடைசியாக உங்கள் பொண்ணுக்கிட்ட நீங்கள் என்ன பேசுனீங்க, அவங்க வேறு ஏதாவது விஷயங்கள்லாம் சொன்னாங்களா அப்படின்னு சொல்லிட்டு பல கேள்விகளை அந்த அப்பா அம்மா கிட்ட முன்வைக்கிறாங்க. அதற்குண்டான பதில்கள் எல்லாமே அந்த அப்பா அம்மாவும் சொன்னதுக்கு பிறகு உங்கள் பொண்ணுக்கு 24 வயது தான் ஆகுது, அதே சமயம் ஸ்கூட்டியை வர நீங்கள் காணும் அப்படின்னு சொல்கிறீங்க, ஒருவேளை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட எங்கேயாவது வெளியில் போயிருக்கலாம், கொஞ்ச நாள் வெயிட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி இருந்திருக்காங்க. ஆனாலுமே இந்த பெண் காணாமல் போய் கிட்டத்தட்ட 1 மாதம் வரைக்கும் ஆயிட்டதுனால அந்த அப்பா அம்மாவால் போலீஸ் அதிகாரிகள் சொல்கிற ஸ்டேட்மெண்ட்டை ஏற்றுக்கவே முடியல. இருந்தாலுமே போலீஸ் அதிகாரிகள் கம்ப்ளைண்ட்டை எடுத்துக்கொள்ளவும் செய்கிறாங்க. ஆனால் ஷானூரை தேடுற பணிகளில் அவங்க எந்த விதத்திலுமே ஈடுபடாமலே போகிறாங்க. இருந்தாலுமே ஷானூருடைய அப்பா அம்மா தொடர்ந்து அந்த போலீஸ் ஸ்டேஷனில் ஏறி இறங்கிக்கிட்டே இருக்கிறதுனால சரி அப்படி இந்த பெண் எங்கே தான் போனா அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கலாம் அப்படின்ற ஒரு முடிவுக்கு போலீஸ் அதிகாரிகள் வராங்க. முதற்கட்டமாக போலீஸ் அதிகாரிகள் ஷானூர் தங்கியிருந்த அந்த வாடகை வீட்டை போய் பார்க்குறாங்க. அந்த வீட்டோடைய ஹவுஸ் ஓனர் கிட்ட கேட்கும்போது இவங்க 3 மாதத்துக்கு முன்னாடி, அதாவது செப்டம்பர் மாதம் தான் அவங்க இந்த வீட்டுக்கு வந்ததாகவும் டிசம்பர் 26ஆம் தேதிக்கு மேலே அவங்கள நாங்கள் பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. அதே சமயம் அக்கம் பக்கத்தில் இருந்த நபர்களும் இதே ஸ்டேட்மெண்ட்டை தான் சொல்லியிருந்திருக்காங்க. இந்த அப்பா அம்மாவும் டிசம்பர் 26ஆம் தேதிக்கு மேலே எங்களுடைய பொண்ணை பற்றின எந்த ஒரு டீட்டெயிலுமே தெரியல அப்படின்னு தான் சொல்கிறாங்க. இப்போது இந்த பெண் சம்பந்தமாக யார்கிட்ட விசாரணை பண்ணாலுமே டிசம்பர் 26ஆம் தேதி அப்படின்ற ஒரு வார்த்தையை சொல்கிறதுனால இந்த வழக்கில் ஏதோ ஒரு மர்மம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வழக்குடைய விசாரணையை இன்னமும் தீவிரப்படுத்த ஆரம்பிக்கிறாங்க. இதனால் போலீஸ் ஆஃபீஸர் உடனடியாக ஹவுஸ் ஓனர்கிட்ட என்ன கேட்குறாங்கன்னா, 3 மாதத்துக்கு முன்னாடி தானே உங்கள் வீட்டுக்கு வந்தாங்க, ஆனால் அதுக்கு முன்னாடி அவங்க எங்கே தங்கியிருந்தாங்க அப்படின்ற ஒரு விஷயம் தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்டுக்கொண்டு அந்த வீட்டோடைய அட்ரஸையும் வாங்கி கொண்டு உடனடியாக போலீஸ் ஆஃபீஸர் பழைய வீட்டில் இந்த ஷானூர் எந்த இடத்துல தங்கியிருந்தாங்களோ அந்த வீட்டோடைய ஹவுஸ் ஓனர்கிட்ட போயிட்டு விசாரிக்கிறாங்க. அப்படி விசாரணை பண்ணும்போது அந்த ஹவுஸ் ஓனர் என்ன சொல்கிறாருன்னா, ஒரு 4 வருடமாக ஷானூர் இந்த வீட்டில் தான் தங்கியிருந்தா, எந்தவித பிரச்சனையுமே கொடுக்க மாட்டா, ஆனால் ஒரு சில நாட்களாக ஒரு பையன் மட்டும் இந்த வீட்டுக்கு வந்துக்கிட்டு இருந்தான், சுற்றி இருக்கிற யாருக்குமே அது பிடிக்கல, அதனால் அந்த பெண்ணை வீட்டை காலி பண்ண சொல்லிட்டேன், அதனால தான் அவங்க செப்டம்பர் 2023 வாக்கில் வீட்டை விட்டு வெளியில் போயிட்டாங்க அப்படின்ற ஒரு தகவலை அந்த ஹவுஸ் ஓனர் போலீஸ் அதிகாரிகள் கிட்ட சொல்கிறாரு. இப்போ போலீஸ் ஆஃபீஸருக்கு என்ன ஒரு சந்தேகம் வருதுன்னா, ஒருவேளை அந்த பையன் உங்களுடைய பாய் ஃப்ரெண்டாக இருக்கலாம், அந்த பாய் ஃப்ரெண்ட் கூட ஒன்றா சேர்ந்து இந்த ரூமில் தங்கி இருந்திருக்கலாம், இதனால் இந்த ஹவுஸ் ஓனர் இப்போ துரத்தி விட்டதுனால வேற ஒரு வீட்டில் வந்து ஒன்றா அந்த பாய் ஃப்ரெண்ட் கூட தங்கியிருக்கலாம் அப்படின்ற ஒரு முடிவுக்கு வந்ததுனால உடனடியாக அந்த வீட்டோடைய பூட்டை உடைச்சிட்டு உள்ளே போய் பார்த்துருந்துருக்காங்க. அப்படி பார்க்கும்போது ஒரு பையனுடைய துணிமணிகள் எல்லாமே இருந்திருக்கு, இந்த ஷானூருடைய துணிமணிகள் எல்லாமே அந்த இடத்துல கிடைச்சிருந்திருக்கு. இதனால் போலீஸ் ஆஃபீஸர் இந்த ஷானூருடைய மொபைல் நம்பரை வாங்கி உடனடியாக கண்ட்ரோல் ரூமுக்கு அனுப்பி அது எல்லாத்தையுமே தரோவா செக் பண்ண வைக்கிறாங்க. அதே சமயம் அந்த வீட்டில் ஷானூருடைய துணிகள் எல்லாமே அப்படியே தான் இருந்திருக்கு. அவங்களுடைய வேலைக்காக பயன்படுத்தக்கூடிய மேக்கப் ஆக்சசரிஸ் எல்லாமே அப்படியே தான் அந்த வீட்டில் காணப்பட்டிருந்திருக்கு. இதனால் கண்டிப்பாக இவ்வளவு நாட்கள் வெளியூரில் யாரு கூடயாவது தங்கியிருக்க வேண்டிய அவசியம் இருந்திருக்காது அப்படின்ற ஒரு முடிவுக்கு போலீஸ் அதிகாரிகள் வராங்க. உடனடியாக போலீஸ் ஆஃபீஸர் ஷானூருடைய அப்பா அம்மா கிட்ட கேட்கும்போது அவளுக்கு எந்த ஒரு பாய் ஃப்ரெண்டுமே கிடையாது, அவள் ஒரு பையன் கூட தங்கியிருக்கிறா அப்படின்ற ஒரு விஷயமே எங்களுக்கு தெரியாது அப்படின்னு சொல்கிறாங்க. போலீஸ் ஆஃபீஸர் அந்த பொண்ணுடைய நம்பரை ட்ரேஸ் பண்ணி பார்த்ததில் அந்த பொண்ணு அதிகமாக ரசீத் அப்படின்ற ஒரு பையன் கூட தான் பேசிக்கிட்டு இருக்கான் அப்படிங்கிறது தெரிய வருது. இதனால் அந்த பையனுடைய டவர் லொக்கேஷனும் இந்த பொண்ணுடைய டவர் லொக்கேஷனும் செக் பண்ணி பார்க்கும்போது நிறைய நாட்கள் ஒரே இடத்த தான் காட்டியிருந்திருக்கு. இதை வச்சு பார்க்கும்போது ஒரே வீட்டில் தான் இவங்க தங்கியிருந்துருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயம் இந்த இடத்துல உறுதியாக ஆரம்பிக்குது. பட் என்னதான் இவங்க 2 பேருமே வெளியூருக்கு ஓடி போயிருந்தாலும் எதனால் இவ்வளவு பொருட்களை இந்த வீட்டிலே விட்டுட்டு போனாங்க அப்படின்ற ஒரு சந்தேகம் தான் போலீஸ் அதிகாரிகளுக்கு தொடர்ந்து எழ ஆரம்பிச்சுக்கிட்டே இருக்கு. இதனால் ஷானூரை பற்றின எந்த ஒரு டீட்டெயிலுமே போலீஸ் அதிகாரிகளால் கண்டுபிடிக்க முடியாததுனால ரஷீதோடைய அட்ரஸை கண்டுபிடிச்சி அவனுடைய வீட்டுக்கு போயிட்டு தேடி பார்த்துருக்காங்க, விசாரிச்சிருந்துருக்காங்க. அப்போது அவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, டிசம்பர் மாதத்துக்கு மேலே எங்களுடைய பையனை நாங்கள் பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ரஷீதோடைய வீடு இந்த பெண் தங்கியிருந்த டேராடூன் வீட்டில் இருந்து 120 கிலோமீட்டர் தள்ளி இருக்கிற உத்தரப்பிரதேச மாநிலத்தில் உள்ள முசாஃபர் நகர் அப்படின்ற ஒரு இடத்துல தான் அவனுடைய வீடு இருக்கு. இப்போ இந்த வீட்டில் இவன் இந்த இடத்துல இல்லாததுனால அவனுடைய ஃபோட்டோஸை வாங்கி கொண்டு உடனடியாக தங்களுடைய இன்ஃபார்மர் கிட்ட அவனுடைய ஃபோட்டோவை அனுப்பி கண்டிப்பாக இந்த வீட்டில் அவனுடைய திங்ஸ்லாம் நிறைய இருக்கிறதுனால அதை எடுக்கிறதுக்காக என்னைக்காவது ஒரு நாள் அவன் வந்து தான் ஆகணும், இதனால் அவனை சீக்கிரட்டாக நீங்கள் நோட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அந்த ஃபோட்டோவை அனுப்பி வச்சுருந்துருக்காங்க. மறுபக்கம் இந்த ஷானூருடைய அப்பா அம்மா கிட்ட அவனுடைய ஃபோட்டோவை காட்டும்போது தான் அவங்க பயங்கரமாக ஷாக்காக இருந்திருக்காங்க.
அதற்கு காரணம் என்னன்னா, ஷானூர் காணாம போயிட்டா, அவளுடைய மொபைல் சுவிட்ச் ஆஃப் ஆயிட்டா அப்படின்ற ஒரு விஷயம் தெரிய வந்ததுமே உடனடியாக மற்ற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே கால் பண்ணி இருந்திருக்காங்க. அந்த ஷானூருடைய ஃப்ரெண்ட்ஸோடைய லிஸ்ட்ல இவனும் இருந்திருக்கான். இவனுக்கு கால் பண்ணி அந்த அப்பா அம்மா கேட்டபோது, ஷானூர் எங்கேயாவது ஸ்கூட்டி எடுத்துட்டு வெளியூர் போயிருந்திருக்கலாம், ஃப்ரெண்ட்ஸ் கூட வெளியில போயிருக்கலாம், அதனால நீங்க அதை பத்தி கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லி இருந்திருக்கான். அதே சமயம் இந்த ஷானூருடைய அப்பா அம்மா கிட்ட இந்த ஃபோன் கால் பேசி முடிச்சதுக்கு பிறகு அவனுடைய மொபைலையும் சுவிட்ச் ஆஃப் பண்ணி இருந்திருக்கான். இதனால இந்த ரஷீத் எங்க இருக்கிறான் அப்படின்ற ஒரு விஷயத்த போலீஸ் ஆஃபீஸரால கண்டுபிடிக்க முடியாமலே போகுது. இப்படி இருக்கிற சமயத்தில் தான் எலி தானா வந்து வலையில சிக்கிற மாதிரி சரியா மார்ச் 30ஆம் தேதி, அதாவது அந்த பெண் காணாமல் போய் 3 மாதங்கள் கழித்து அதே லோக்கல் போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஒரு கால் ஒன்று வருது. அந்த காலில் பேசின ஒரு போலீஸ் இன்ஃபார்மர் என்ன சொல்றாருன்னா, ஷானூருடைய வீட்டுக்கு அந்த பையன் வந்திருக்கான், அவனுடைய பொருட்கள் எல்லாத்தையுமே எடுத்துக்கிட்டு இருக்கான், உடனடியாக இங்கே வாங்க அப்படின்ற ஒரு தகவலை கொடுக்குறாரு. போலீஸ் அதிகாரிகளும் உடனடியாக சம்பவ இடத்துக்கு போயிட்டு கையும் களவுமா அந்த ரஷீத்தை அதே வீட்டில் கைது பண்ணுறாங்க. தொடர்ந்து அவனை கைது பண்ணிட்டு கஸ்டடியில் எடுத்து விசாரணை பண்ணும்போது தனக்கும் இதுக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் கிடையாது, அவன் எங்கே போனால் என்ன ஆனான்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லியிருந்திருக்கான். ஆனால் அவன் ஓட்டிட்டு வந்த ஸ்கூட்டியை திறந்து பார்க்கும்போது இந்த ஷானூருடைய மொபைல் ஃபோன், அவங்களுடைய ஏடிஎம் முதற்கொண்டு எல்லாத்தையுமே மீட்டெடுக்கிறாங்க. அதன் பிறகு அவங்களுடைய ஸ்டைலில் அவனை அடித்து உதச்சி விசாரணை பண்ணும்போது தான் நடந்த உண்மைகள் எல்லாத்தையுமே அவன் ஒத்துக்கொள்ளவும் செய்கிறான். ஷானூர் காணாமல் போவதற்கு 6 வருடத்திற்கு முன்னாடி, அது சரியா 2017, தன்னுடைய சொந்த கிராமத்தில் இருந்து டேராடூனில் இருக்கிற ஒரு பியூட்டி பார்லரில் வேலை பார்த்து கொண்டு இருந்த இந்த ஷானூருக்கு திடீர்னு ஒரு நாள் ஒரு ஃபோன் கால் ஒன்று வருது. அந்த ஃபோன் கால் எங்கேருந்து வருதுன்னா, இவங்க வேலை பார்த்துக்கிட்டு இருந்த இடத்துல இருந்து 120 கிலோமீட்டர் தள்ளி இருக்கிற உத்தரப்பிரதேச மாநிலத்தில் உள்ள முசாஃபர் நகர் அப்படின்ற ஒரு இடம். இந்த இடத்துல உள்ள ஒரு மெக்கானிக் ஷாப்பில் இருக்கிற ஒரு பையன் தான் இந்த பெண்ணுக்கு கால் பண்ணியிருந்திருக்கான். இந்த பையன் தன்னுடைய சொந்தக்காரங்க ஒருத்தருக்கு கால் பண்ணும்போது ஒரு நம்பரை மட்டும் மாற்றி போட்டிருந்திருக்கான். இதனால அந்த கால் தவறுதலா இந்த ஷானூருக்கு போயிருந்திருக்கு. அவங்களுடைய வாய்ஸை கேட்டதுமே இந்த பையனுக்கு பயங்கரமான ஒரு ஷாக்கிங்காகவும் ஒரு பேரதிர்ச்சியாகவும் இருந்திருக்கு. மறுபக்கம் ஷானூர், யார் நீங்கள், என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி கேட்டபோது, இல்லை மேடம், தெரியாமல் நாங்கள் கால் பண்ணிட்டோம், ஒரு நம்பரை மாற்றி போட்டுட்டோம் அப்படின்னு அந்த பையன் சொல்லி இருந்திருக்கான். அந்த பையன் வேற யாருமே கிடையாது, பின் நாட்களில் போலீஸ் அதிகாரிகளால் கைது செய்யப்பட்ட ரஷீத் தான். இந்த ரஷீத்துக்கு அந்த பெண்ணுடைய குரலை கேட்டதுமே பயங்கர ஷாக்கிங்காகவும் ஒரு சந்தோஷமாகவும் தான் இருந்துச்சு. அந்த பொண்ணுடைய வாய்ஸ் பயங்கரமாக ஸ்வீட்டாக இருந்ததுனால அந்த பெண்கிட்ட மறுபடியும் பேசணும் அப்படின்ற ஒரு ஆர்வம் அவனுக்கு தூண்ட ஆரம்பிக்குது. இதனால் மறுபடியுமே கொஞ்சம் நாட்கள் கழித்து அந்த பொண்ணுக்கு கால் பண்ணுறான். அப்போ உங்களுடைய குரல் ரொம்பவே அழகாக இருக்குது, உங்களுடைய வாய்ஸ் ரொம்பவே எனக்கு பிடிச்சிருக்கு, இதனால் நான் உங்ககிட்ட பேசலாமா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்திருக்கான். மறுபக்கம் ஷானூருக்கும் தன்னை பற்றி புகழ்கிறதுனால அவங்களும் அவனை உடனடியாக நம்பி அவன்கிட்ட பேச ஆரம்பிக்கிறாங்க. அப்போதான் இந்த ரஷீத் தன்னை விட ஒரு வயது குறைவான பையன் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரிய வருது. தொடர்ந்து இந்த ஃபோன் கால் நட்பு ரீதியாக மாறி அதன் பிறகு ஒரு காதலாகவும் மாற ஆரம்பிக்குது. 2 பேரும் நேரில் மீட் பண்ணிக்கிறாங்க. சில சமயங்களில் இந்த பையன் டேராடூனுக்கு வந்து ஒரு நாள் ஃபுல்லாக அந்த பெண் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணி ஊரெல்லாம் சுற்றுறாங்க. இப்படியே உங்களுடைய நட்பு காதலாக மாற ஆரம்பித்து ஒரு நெருங்கின ரிலேஷன்ஷிப்குள்ளே போயிருந்திருக்கு. அதன் பிறகு அந்த பெண்ணுடைய வாடகை வீட்டுக்கு இரவு நேரத்தில் போகக்கூடிய ஒரு சுச்சுவேஷனையும் உருவாகி இருந்திருக்கு. இந்த விஷயம் அந்த ஹவுஸ் ஓனருக்கு தெரிய வந்ததுமே 4 வருடங்களாக இந்த வீட்டில் தங்கியிருக்கிற அந்த பெண்ணை அந்த வீட்டில் இருந்து காலி பண்ண வைக்கிறாரு. அதன் பிறகுதான் ஷானூர் வேற ஒரு வீட்டை தன்னுடைய பேரில் ஒரு அக்ரிமெண்ட் எடுத்து ரெண்டலுக்கு எடுத்திருந்திருக்காங்க. அந்த வீட்டில் தான் இந்த 2 பேரும் ஒன்றா சேர்ந்து வாழ ஆரம்பிக்கிறாங்க. இந்த புது வீட்டுக்கு தான் ஷானூர் காணாமல் போவதற்கு 3 மாதத்துக்கு முன்னாடி வந்திருக்காங்க. அந்த சமயம் இவங்க 2 பேருக்குள்ளேயும் நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருந்திருக்கு, நல்லாவே அவங்களுடைய வாழ்க்கை தொடர்ந்து இருந்திருக்கு. ஆனால் இந்த பெண் பியூட்டி பார்லரில் வேலை பார்க்கறதுனால அவங்க இரவு நேரங்களில் லேட்டாக வரக்கூடிய ஒரு சுச்சுவேஷனும் உருவாகி இருந்திருக்கு. இதனால் ஏன் இவ லேட்டாக வரா, எதனால் இவ லேட்டாக வரா, அப்படி என்ன இவளுக்கு வேலை இருக்குது அப்படின்ற ஒரு எண்ணம் இவனுடைய மனதுக்குள்ளே தோண ஆரம்பித்ததுமே அந்த பெண்ணை மெல்ல மெல்லமாக சந்தேகப்பட ஆரம்பிக்கிறான். சில சமயங்களில் ஷானூர் வருவதற்கும் 2:30 மணி கிட்ட ஆகிடுது, அப்படி இல்லைன்னா காலை நேரங்களில் தான் வராங்க. இந்த விஷயம் அவனுக்கு பிடிக்காம போனதுனால உடனடியாக அந்த பெண்கிட்ட பயங்கரமாக சண்டை போட்டுருந்துருக்கான். ஏன் லேட்டாக வர, நீ வேற ஏதோ வேலை பார்க்குற, நீ என்கிட்ட நீ எதையோ மறைக்கிற, நீ எந்த இடத்துல வேலை பார்க்குற, உன்னுடைய கடையோடைய நம்பர் கொடு, நான் வந்து செக் பண்ணி பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி மிரட்டி இருந்திருக்கான். ஆனால் அதெல்லாம் முடியாது அப்படின்னு சொல்லி அந்த பெண் பயங்கரமாக அவங்ககிட்ட சண்டை போட்டு பலாருன்னு ஒரு அறை விட்டு இருந்திருக்காங்க.
இதுக்கப்புறம் தான் அவனுக்கு பயங்கரமான ஒரு கோபம் வந்து அந்த பெண்ணை பயங்கரமாக அடிச்சிருந்திருக்கான். தொண்டையிலேயே கை வச்சு வேகமாக அழுத்தி இருந்திருக்கான். கோபத்தில் தான் என்ன பண்ணுறோம் அப்படிங்கிறது தெரியாமலே அந்த பெண்ணை துடிக்க துடிக்க கழுத்தை நெரிச்சு கொலை பண்ணியிருந்திருக்கான். அதன் பிறகு தான் கோபம் குறைஞ்சதுக்கு பிறகு நம்ம தப்பு பண்ணிட்டோமோ அப்படின்ற ஒரு பயம் அவனுக்குள்ளே தோண ஆரம்பிக்குது. இதனால் முதற்கட்டமாக ஷானூருடைய மொபைலை சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு அவங்களுடைய ஏடிஎம் மற்றும் பைக்கை எடுத்துக்கொண்டு பட்டேல் நகர் அப்படின்ற ஒரு இடத்துக்கு வந்து 17,000 ரூபாய் பணத்தை வித்ட்ரா பண்ணியிருந்திருக்கான். அதன் பிறகு விஷால் மெகா மார்ட் அப்படின்ற ஒரு கடைக்கு போயிட்டு அங்கே ஒரு பெரிய ரெட் கலர் சூட்கேஸை வாங்கி கொண்டு நேரடியாக ஷானூருடைய வீட்டுக்கு வந்து அந்த பெண்ணை அதுக்குள்ளே அடைச்சி வச்சு அங்கிருந்து ஸ்கூட்டிலேயே வைத்து கொண்டு பகல் நேரத்திலே வெளியில் புறப்பட்டு இருந்திருக்கான். ஏன்னா இரவு நேரத்தில் இவ்வளோ பெரிய சூட்கேஸை வெளியில் எடுத்துகிட்டு போனால் கண்டிப்பாக யாருக்காவது சந்தேகம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இவன் பகல் நேரத்திலே இந்த சூட்கேஸை எடுத்துகிட்டு போகிறான். மறுபக்கம் ஒரு ஆள் நடமாட்டம் இல்லாத இடமா பார்த்துட்டு சாக்கடை மற்றும் குப்பைகள்லாம் இருக்கக்கூடிய இடமா பார்த்து இந்த பெரிய சூட்கேஸை அந்த இடத்துல தூக்கி போட்டுட்டு நேரடியாக தன்னுடைய தங்கையுடைய வீட்டுக்கு போயிருந்திருக்கான். அதன் பிறகு தான் ஷானூருடைய அம்மா கிட்ட இருந்து இவனுக்கு கால் வந்ததுமே பயங்கரமாக ஷாக் ஆகி இருந்திருக்கான். அந்த பெண் எங்கேயாவது வெளியில் ஸ்கூட்டி எடுத்துகிட்டு போயிருப்பா, நீங்கள் எதுவும் கவலைப்படாதீங்க திரும்பி வந்துடுவா அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய ஃபோனை உடனடியாக சுவிட்ச் ஆஃப் பண்ணியிருந்திருக்கான். தொடர்ந்து நீண்ட நாட்களாகவே தன்னுடைய தங்கையுடைய வீட்டில் தங்கி கொண்டு அங்கே இருக்கிற ஒரு கம்பெனியில் வேலை பார்த்துக்கிட்டு இருந்திருக்கா. தினமும் நியூஸ் பேப்பரில் ஷானூருடைய கொலையை பற்றி ஏதாவது தகவல் வெளியில் வருதா, அந்த சூட்கேஸை பற்றின ஏதாவது தகவல் வெளியில் வருதா அப்படின்னு சொல்லி தீவிரமாக நியூஸ் பேப்பரை தேட ஆரம்பிச்சிருக்கான். அதன் பிறகு போலீஸ் அதிகாரிகள் இந்த வழக்கை விசாரணை பண்ணுறாங்க அப்படின்ற ஒரு விஷயம் மட்டும்தான் அவனுக்கு தெரிய வருது. மற்றபடி இன்ஃபார்மர் போட்டிருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயம் தெரியாததுனால போலீஸ் அதிகாரிகள் இந்த வழக்கை மறந்துருப்பாங்க. அதனால் அந்த வீட்டில் இருக்கிற திங்ஸ்லாம் எடுத்துகிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஷானூர் இறந்து போய் 3 மாதம் கழித்து அந்த ஸ்கூட்டியை எடுத்துக்கொண்டு ஷானூருடைய வீட்டுக்கு போயிருந்திருக்கான். அந்த சமயத்தில் தான் போலீஸ் இன்ஃபார்மர் மூலியமாக அவன் பிடிபட்டு இந்த விஷயங்கள் எல்லாமே வெளி உலகத்துக்கு தெரிய வர ஆரம்பிக்குது. இவங்கிட்ட இருந்து இந்த வாக்குமூலமாக பெற்றதுக்கு பிறகு உடனடியாக போலீஸ் அதிகாரிகள் அவன் சூட்கேஸை போட்டதாக சொல்லப்பட்ட இடத்துக்கு அழைச்சிட்டு போயிருந்திருக்காங்க. அந்த இடத்துல அவன் சொன்ன மாதிரி அதே ரெட் கலர் பெரிய சூட்கேஸ் கிடச்சிருந்திருக்கு. அந்த சூட்கேஸை திறந்து பார்க்கும்போது பயங்கரமான ஒரு துர்நாற்றத்தோட உடல்கள் எல்லாமே அழுகின நிலையில் அந்த இடத்துல இருந்து இந்த ஷானூருடைய சடலத்தை மீட்டெடுக்கிறாங்க. மேற்கொண்டு அது சரிவர அடையாளம் காண முடியாததுனால அந்த பெண் அணிந்திருந்த நகைகள் மற்றும் துணிகளை வைத்து இது ஷானூர் தான் அப்படிங்கிறது உறுதி செய்யப்படுது. அதே சமயம் டிஎன்ஏ டெஸ்ட்லாம் எடுத்து பார்த்ததுல கிட்டத்தட்ட 100% கிட்ட அது ஷானூர் தான் அப்படிங்கிறது உறுதியாகி இருந்திருக்கு. தொடர்ந்து இவனுக்கு எதிராக இருக்கிற ஆதாரங்கள் எல்லாத்தையுமே திரட்டி கோர்ட்டில் சார்ஜ் ஷீட்டும் ஃபைல் பண்ணியிருந்திருக்காங்க. தற்போதைக்கு இவன் ஜெயிலில் தான் கம்பி எண்ணிக்கிட்டும் இருக்கான். ஒரு மனிதனுடைய தேவையில்லாத சந்தேகமும் அவனுடைய தேவையில்லாத கோபமும் அவனை என்னென்னலாம் செய்ய வைக்குது அப்படிங்கிறத நிச்சயமாக இந்த ரசித்தோடைய கதை நமக்கு எடுத்து சொல்லும் அப்படிங்கிறத நான் நம்புகிறேன். நீங்கள் இந்த சம்பவத்தின் மூலிமா என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படிங்கிறதையும் இந்த ரசீத்தை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவுக்கு 5க்கு எவ்வளோ ஸ்டார் கொடுப்பீங்க அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லிட்டு போங்க. இதை பற்றி உங்களுடைய நண்பர்களும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா அவர்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. நம்ம சேனலுக்காக உருவாக்கப்பட்ட இன்ஸ்டாகிராம் டெலிகிராமில் யாராவது ஃபாலோ பண்ணாமல் இருந்தீங்கன்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஜாயின் பண்ணாமல் இருந்தீங்கன்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. நாளை மறுநாள் வேறு ஒரு கிரைம் கேஸோட வேறு ஒரு வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பாபு சங்கர்.